நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மாநிலம் முழுதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தினமும் பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை நடக்கிறது. தாக்குதலுக்கு பிறகு நடந்த என்கவுண்டர்களில் இதுவரை 6 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் காஷ்மீரின் சோபியான் மாவட்டம் பாஸ்குசான் இமாம் சாஹிப் பகுதியில் உள்ள ஒரு பழத்தோட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே ராணுவம், போலீஸ், சிஆர்பிஎஃப் படையினர் கூட்டாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். மொத்த தோட்டத்தையும் சுற்றி வளைத்தனர். உள்ளே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவம் தங்களை சுற்றி வளைத்ததை உணர்ந்தனர். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்களை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள். அதற்கு நம் வீரர்களும் பதிலடி கொடுப்பார்கள். இப்படிதான் பயங்கரவாதிகள் என்கவுண்டர் நடக்கும். ஆனால் இந்த முறை பழத்தோட்டத்துக்குள் பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகளும் வழக்கத்துக்கு மாறாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைவதாக அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இர்ஃபான் பஷீர், உசைத் சலாம் என்பது தெரிய வந்தது. 2 பேருமே பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள். பயங்கரவாதிகளிடமிருந்து 2 AK-56 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், 2 கையெறி குண்டுகள், வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளும் இதே லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள்தான். எனவே கைதானவர்களிடமிருந்து தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பற்றியோ அல்லது தாக்குதல் பற்றியோ வேறு ஏதேனும் தகவல் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரகசிய இடத்தில் வைத்து பயங்கரவாதிகள் 2 பேரிடமும் விசாரணை நடக்கிறது. சோபியானில் தேடுதல் வேட்டையும் தொடர்கிறது.